வணக்கம் அக்கா. ஸோ அடுத்தது டவுட் நம்பர் 2. இந்த வீரமணின்னு ஒரு மாணவர் இருக்கான். அந்த பயப்புள்ள என்ன பண்ணுச்சு, இந்த கொஸ்டின் எனக்கு டவுட் சார் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது ஏதோ மார்க் டெஸ்ட் ஏதோ ஒரு வெப்சைட்ல போட்டிருக்கும் போல ஒரு டவுட் இருக்கு நண்பனுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கான விளக்கம் பார்க்கலாம். டவுட் நம்பர் 2. டவுட் நம்பர் 1 ஆல்ரெடி போட்டாச்சு வீடியோ. இது டவுட் நம்பர் 2. இதே போல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் டவுட் இருந்ததுன்னா எடுத்து டெலகிராம்ல வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதே மாதிரி உங்க நேமை போட்டு என்ன பண்றேன்னா வீடியோ போடுறேன். சீக்கிரம் பாஸ் ஆயிரணும் வீரமணி. ஓகே. ஸோ கொஸ்டின் முதல்ல படிக்கலாம். அன்பு பகவதின்னு 2 பேர் இருக்கிறானுங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 60 நாள்ல முடிக்கிறானுங்க. இப்போ ஒரு கட்டடம் கட்டுறாங்க பாத்துக்கோங்க. அந்த கட்டடத்தை கட்டி முடிக்க அன்பும் பகவதியும் சேர்ந்து வேலை செஞ்சா 60 நாள்ல அந்த வேலையை முடிச்சிருவானுங்க. இப்ப தே ஸ்டார்டட் த ஒர்க். வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்க. 50 நாள் முடிஞ்சிருச்சு. அப்ப 50 நாள் முடிஞ்சிருச்சு. மொத்தமா 60 நாள் வேலை செஞ்சா வேலையை முடிச்சிருவானுங்க. 50 நாள் ஒன்னா வேலை செஞ்சுட்டானுங்க. அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய வேலைய அன்பும் பகவதியும் 50 நாள் வேலை செஞ்சவனுங்க இன்னும் 10 நாள் வேலை செஞ்சிருந்தா வேலையை முடிச்சிருக்கலாமா? இப்ப ரிமைனிங் ஒர்க்க அன்பு பகவதி எத்தனை நாள்ல செய்யணும்? 10 நாள்ல. அந்த சமயம் பார்த்துட்டு அன்பு கிளம்பி போயிட்டான், பகவதி மட்டும்தான் வேலை செய்யறான். 64 நாட்கள்ல முடிக்கிறாங்க. 64 நாட்கள்ல மொத்த வேலையை முடிக்கிறாங்க. எனக்கு ஏற்கனவே 50 நாள் முடிஞ்சிருச்சு. அப்ப 64ல 50 போச்சுன்னா பகவதி மட்டும் எத்தனை நாள் வேலை செஞ்சானா? 14 நாள் வேலை செஞ்சான். 14 நாள் யார் மட்டும் வேலை செஞ்சா? பகவதி மட்டும். என்ன வேலைய? மீதி இருக்கிற ரிமைனிங் வேலைய. இந்த ரிமைனிங் வேலைய அன்பு பகவதியும் சேர்ந்தா 10 நாள்ல முடிச்சிருக்கலாம். அன்பு கிளம்பி போயிட்டா, பகவதி மட்டும் அந்த வேலையை செஞ்சா 14 நாள். அப்ப அன்பு மற்றும் பகவதியோடைய 10 நாள் வேலையானது பகவதி மட்டும் 14 நாள் வேலை செய்யறதுக்கு சமம், ஈக்குவல். ஸோ இப்போ லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு சைடு, நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போங்க. அதுக்கு முன்னாடி 2 சைடு கேன்சல் ஆனா கேன்சல் பண்ணிடுங்க. 2 ஆல் டிவைட் பண்ணுங்க 5, 2 ஆல் டிவைட் பண்ணுங்க 7. இந்த பி இந்த பக்கம் வந்தானா a plus b divided by b equal to 7 divided by 5. இது என்ன அப்படின்னா ஒர்க் எஃபிஷியன்சி. என்ன மீனிங்னா, இந்த பகவதி பையன் ஒரு நாளைக்கு 5 செங்கல் அடுக்குனானா பகவதியும் அன்பும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 7 செங்கல் அடுக்குவாங்க. இந்த 7 செங்கல்ல பகவதியோட செங்கல் எத்தனை செங்கல்? 5. அப்ப அன்போட செங்கல் எத்தனைனா 2. அன்பு மட்டும் தனியா ஒரு நாளைக்கு 2 செங்கல் எடுக்குவான். பகவதி மட்டும் ஒரு நாளைக்கு தனியா 5 செங்கல் எடுக்குவான். அன்பும் பகவதியும் சேர்ந்தா 7. இப்ப அன்பும் பகவதியும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எத்தனை செங்கல்? 7 செங்கல் ஒரு நாளைக்கு செங்கல். இவனுங்க 60 நாள் வேலை செய்யறானுங்க. அப்போ ஒரு நாளைக்கு 7னா 60 நாளைக்கு வேலை செஞ்சா 7 into 60 420 செங்கல். அப்போ ஒரு கட்டடம் கட்டுறானுங்க இல்லையா ஒரு ஒர்க்கு, அதுல எத்தனை பிரிக்ஸ் அரேஞ்ச் பண்றானுங்கன்னா 420 பிரிக்ஸ். இந்த 420 பிரிக்ஸ நம்பால அன்பை மட்டும் வேலை செய்ய சொல்றாங்க. நம்ம பயப்புல ஒரு நாளைக்கு 2 செங்கல் தான் அடுக்கும். அப்ப இந்த 420 2ஆல வகுத்தீங்கன்னா 210. அப்ப எத்தனை நாட்கள்ல அன்பு அந்த வேலையை முடிப்பாப்லன்னா 210 days, 210 தினங்களில் அந்த வேலையை முடிப்பார். யாருன்னா அன்பு. இது போல நம்ம அப்ரோச்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோ சொல்யூஷன் கொடுக்கலாம். ஸோ இது பியூர்லி ஃபார் பேங்கிங் கொஸ்டின்ஸ், பேங்கிங் சேனல். பட் நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இது ஒரு நல்ல கொஸ்டினா தான் இருக்கும். நீங்க இதை பாருங்க, இதுக்கான விளக்கங்களை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமா ஃபீட்பேக் கமெண்ட்ஸை கீழே போட்டு விடுங்க நண்பா. நன்றி, வணக்கம். ஸோ அடுத்த வருஷம் ஒரு நல்ல ஒரு பேங்க் எம்ப்ளாயா அந்த சேனலை பார்க்குறவங்க, ஃபாலோ பண்றவங்க எல்லாமே கண்டிப்பா ஆகணும். நல்லா படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஆவீங்க. பாய் 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 பாய்.